உலகெங்கும் காணும் திருப்பூர் சகோதரிகள் லலிதாம்பிகை யூடியூப் சேனலை காணும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. குருவே சரணம், குருவே போற்றி. இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு ராகுகேது பயிற்சி பார்ப்போங்க. அதாவது வைகாசி 4ஆம் நாள் 18/5/2025 அன்று இரவு 7:38 மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவான் பெயர்ச்சி வராங்க. அதே போல அதே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் பெயர்ச்சி வராங்க. இப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. சிம்ம ராசிக்காரங்கன்னா ஒரு கெத்து இருக்கும், ஒரு நானுன்ற ஒரு எல்லா வகையிலும் அவங்க உட்கார்றத பார்த்தீங்கன்னாவே ஒரு ஸ்டைல தான் உட்காருவாங்க. பேசும்போது நடக்கும்போது பார்த்தீங்கன்னாவே பின்னாடி கை கட்டுவாங்க. ஒரு பந்தம் இருக்கும் அவங்ககிட்ட, ஒரு தலைமை பண்பு இருக்கும், நல்ல ஒரு நேர்மை இருக்கும், நல்ல குணம் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. ஆனாலும் அதெல்லாமே இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும், நான் பண்றதுதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை நாள். ஆனா இப்பெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. நீங்க கொஞ்சம் கவனத்தோட நடந்துக்கணும். ஏன்னா கேது பகவான் உங்க ராசிக்கு தான் வந்திருக்காரு. கேது பகவான் எப்படியாப்பட்டவங்களையும் அவங்களுடைய தன்மைகளை இப்பதான் வெட்டம் வெளிச்சமா ஆக்குவாரு. உங்களுடைய குணங்களை அடுத்தவங்களுக்கு காமிப்பாங்க, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற குறைகளையும் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிப்பாருங்க. அப்போ நீங்க எல்லாரிடமும் ஒரு நல்ல ஒரு பக்குவமான ஒரு தாழ்மையான விட்டு கொடுத்து போறதுன்னு சொல்லலாம். அவங்க ஏதாவது பேசினாலும் அந்த டைம்ல நம்ம ஒரு மனப்பக்குவத்தோட போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க. அதாவது வீட்டு நபர்களாகட்டும், வெளியில நம்ம தொழில் வட்டாகட்டும், நண்பர்களாகட்டும், எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நீங்க ஒரு சாதாரணமா இத்தனை நாள் பேசிட்டு இருக்கிற மாதிரி, ஆனா இந்த டைம்ல தான் உங்களுக்கு நீங்க பேசுற பேச்சு அவங்களுக்கு ஒரு மனதளவுல ஒரு காயத்தை ஏற்படுத்துங்க, வலி ஏற்படுத்தும். ஏன்னா கேது பகவான் உங்க ராசிக்கு வந்திருக்காரு. எல்லா பிரச்சனையும் எல்லாத்தையும் வெட்டி விடுவார். ஏன்னா ராகு பகவான் வளர்த்து விடுறவரு, கேது பகவான் எல்லாமே அங்க கொஞ்சம் பிரச்சனையை நமக்கு சுட்டி காமிப்பா. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மனசு நல்ல தெளிவு இருக்காது. நீங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி கேது பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தாரு, 2ஆம் இடத்துல இருந்தாரு. அப்ப குடும்பத்தாரோட கண்டிப்பாக பிரச்சனைகள் இருந்திருக்கும். குடும்பம் மற்றும் நம்ம வருமான இடம் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கே வந்திருக்காரு. அப்போ உங்களுக்கே ஒரு மனநிலை, நீங்களே ஒரு பக்குவம் இல்லாத நிலையில தான் இருப்பீங்க. என்ன செய்யறோன்றது உங்களுக்கே தெரியாது. ஒரு மனக்குழப்பம், ஒரு சரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டு தானா அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. அதனால பல முறை யோசனை பண்ணி செய்வது கால சிறந்தது. இது போல நீங்க எதுவுமே செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த கேது பயிற்சி உங்களுக்கு நல்லா சிறப்பா அமையும். எதுலையுமே மாட்ட மாட்டீங்க. அப்போ என்ன செய்யணும், நாங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பிரச்சனை எழுந்து நம்ம அனைவருக்குமே ஒரு வயசானவங்கன்னு சொல்லலாம். வீட்டில் பாட்டி இருப்பாங்க, அவங்க வயது முதிர்ந்தவங்க. நமக்கு பாட்டி இல்லைன்னா பாட்டி ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யலாம். ரொம்ப வயசாயிட்டு முடியாமல் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது போல இருந்ததுன்னா இவங்களுடைய பாதிப்பு குறையுங்க. நம்ம பிரச்சனை, ஏன்னா நம்ம ராசி கட்டத்துல பலம் குறைவா இருந்தா பிரச்சனைகளையும் நம்ம செய்த கர்மாவின் அடிப்படையிலே நமக்கு இந்த பிரச்சனைலாம் வருங்க. நம்ம பிறவியில செய்த கர்மாவின் அடிப்படையில் எல்லாருக்கும் கேது பகவான் பிரச்சனை கொடுப்பாரா? கண்டிப்பா இல்லை. நம்மளுடைய கர்மாவின் எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுக்கு நல்வினையும் தீவினையும் கலந்த மாதிரி வருங்க. அப்போ என்ன செய்யணும், நம்ம வழிபாடுன்னும் போது பிரச்சனைன்னு நமக்கு தெரிய வரும்போது சிம்ம ராசிக்காரங்க கோயில் வழிபாடு நீங்க பாதாள விநாயகர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அந்த விநாயகர் வழிபட்டுவாங்க. பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. குகை மாதிரி இருக்கும், அங்க விநாயகர் கோயில் இருக்கும், ஒரு சில ஊர்ல இருக்கும். அங்கெல்லாம் நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா நம்ம ஊர் அருகில் இருக்கிற விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பை கொடுக்குங்க. அந்த மாதிரி ராகு கேதுக்கு விநாயகர் வழிபாடும் சரி. அதே போல யமகண்ட நேரத்துல சில யாருக்காவது நன்மை, அதாவது உதவி செய்தீங்கன்னா அது இன்னும் சிறப்பு கொடுக்குங்க. ரொம்ப வறுமையில இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்துல வழிபாடு உதவி செய்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, மூத்த சகோதரர்களிடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது போல அவங்களுடைய டாக்குமெண்ட் பிரச்சனை, பணம் வாங்கிட்டு நம்ம ஏதாவது பண பிரச்சனைகள் இது வருவதற்கெல்லாம் வாய்ப்பு. இதுக்கு முன்னாடி சாதாரணமா கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு உதவி செய்திருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல
அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு சாதாரணமா சொல்லும் போதும் நமக்கு தாங்க முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட அவங்க கிட்ட வந்து நீங்க பக்குவமா நடந்துக்கிறது, அவங்க ஏதாவது சொன்னா கூட நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போறது ரொம்ப சிறப்புங்க. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வந்து மனசுக்கு கஷ்டப்படுறதோ வேதனை வர்றதும் இருக்குங்க. 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்க டாக்குமெண்ட் விஷயத்துல நீங்க வந்து கவனமா இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. பார்த்து ஒரு முறைக்கு நீங்க ஒரு கையெழுத்து போடணுமா ஒரு முறை பல முறை யோசனை பண்ணிட்டு அதை செய்யலாமா வேணாமா, ஒரு நிலம் விற்கிறதோ வாங்குறதோ எதுக்குமே அது டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு நீங்க சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே போல 7ஆம் இடம் போது கணவர் ஸ்தானம், கணவர் இருந்தா மனைவி, மனைவி இருந்தா கணவர், இவங்களிடையே நீங்க விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. விட்டு கொடுத்து போனாதான் பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்களிடையே விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா ராகு பகவான் 7ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நம்ம தான் நம்ம சிம்ம ராசி இல்லையா, நம்ம எப்பவுமே நம்ம தாழ்ந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் உங்களுடைய துணையாரோட நீங்க எப்பொழுதும் இந்த காலகட்டத்துல விட்டு கொடுத்து எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க தான் செய்து கரெக்டுன்னு சொல்லிட்டு போயிடுங்க பாருங்க, எந்த பிரச்சனையுமே வராது. கோயில் செலவும் பரிகாரம் எதுவுமே தேவையில்லை, இதுவே உங்களுக்கு பரிகாரமாவே அமையுங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ கும்பத்துல வந்து 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அவங்க என்ன பண்ணணும்னா இவங்க சிம்மராசிக்காரங்க வனதுர்கை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்புங்க. பிள்ளையார் வழிபாடு, ராகு பகவானுக்கு வந்து வனதுர்கை, எங்கெங்கெல்லாம் அந்த தீ மிதிக்கிறாங்க பாருங்க, குண்டம் இறங்குற கோயிலெல்லாம் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. காளி, வனதுர்கை, ராஜகாளி, எல்லா ஊர்லயும் ஒரு ஒரு துர்கை காளி இருப்பாங்க. அவங்கள வந்து நீங்க ராகு கால நேரத்துல எலுமிச்சை பழம் விளக்கு ஏற்றி வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாங்க. ஒரு 11 வாரமாவது பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுது, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப முடியல, என்ன பண்றது, எந்த ஜோதிடரை பாக்குறதுன்னு அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த தோணும். அப்போ உங்க ராசி கட்டத்துல கும்பராசிலேயோ, அதாவது உங்க கேது பகவானோட கிரகங்கள் இணைவு இருக்கும். இப்போ கும்பத்துல பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா, அங்க உங்களுக்கு ஒரு கிரகம் இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கும், 2 கிரகம் இருக்கும், 3 கிரகம் இருக்கும். அப்ப அவங்க சேர்க்கை ஆகும்போது பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மத்திலையும் உங்களுக்கு அந்த சந்திரனோட இருக்கும்போது எல்லாமே அந்த பிரச்சனைகள் வருவதற்கு, கேது பகவான் வரும்போது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க அப்போதான் இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கலாம். பக்கத்துல அருகில் உள்ளவர்களிடமும் ஏதோ ஒரு யாரோ ஒரு ஜோதிடரிடம் நீங்க வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை காமிச்சு நீங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆலோசனை பெறுங்க. அப்பதான் உங்க மன தெளிவு அடையும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லைங்க, 8ஆம் இடத்துல உங்களுக்கு அஷ்டம சனி பகவான் இருக்காரு. இதோட இது 7ஆம் இடத்துல ராகு பகவான், லக்னத்துல கேது பகவான். ரொம்ப பயமுறுத்துறீங்களேன்னு சொல்லாதீங்க, அதாவது எச்சரிக்கையா இருங்கன்னு தான் சொல்ல வரோம். எல்லாருமே ஐயோ இந்த ராசி கட்டத்துக்கு பயமுறுத்துறாங்க, என்ன ஆகுமோ ஏதோ ஆகும், அந்த பயத்துல எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை ஆகாது. அவங்களுடைய முதலே சொல்லிட்டு அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நல்லதும் கெட்டதும் நடக்குங்க. அப்ப என்ன செய்யணும், நமக்கு என்ன கிரகங்கள் அங்க இருக்கு, காலியா அந்த கட்டத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா அந்த பிரச்சனை குறைவு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து வழிபாடு வந்து வனதுர்கை இந்த மாதிரி கோயில்ல வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. அதாவது இளைய சகோதரர்களிடம் வந்து விட்டு கொடுத்து போங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப முடியாம இருக்காங்களா, ஏழ்மையில இருக்காங்களா, இளைய சகோதரர்கள் சகோதரிகள், அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க. இத்தனை நாள் நீங்க பேசாத கூட இருந்திருக்கலாம், பேசுங்க, விட்டு கொடுத்து போங்க. ஒருத்தர் பிரச்சனையா இருக்கிறாங்களா, அவங்களோட நம்ம வந்து சரிசமமா நிக்காதீங்க. நின்றீங்கன்னா பிரச்சனைகள் உங்களுக்கு தான் அதிகமாகும். அதனால நீங்க விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இது போல இந்த காலகட்டத்தை இந்த மாதிரி நீங்க வந்து எல்லா உதவிகளும் தர்மங்கள், அதாவது உங்களால முடிஞ்ச தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க. ராகு பயிற்சிக்காகட்டும், சனி பயிற்சிக்காகட்டும், கேது பயிற்சிக்காகட்டும், எல்லாத்துக்குமே சிறந்த பரிகாரன்றது நம்மளுடைய அன்னதானம் தாங்க. அன்னதானம் செய்துட்டு வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும். கோயில்கள் கட்டிட்டு இருப்பாங்க, அப்போ அந்த கோயில் பணிக்கு நீங்க ஏதாவது உதவி செய்தீங்கன்னா, அந்த கல்லுல உங்கள் பெயர் பொறிக்கப்பட்டதுன்னா இன்னும் சிறப்புங்க. ஏன்னா கேது பகவான் சிம்மத்திலே வந்திருக்காரு இல்லைங்களா, இந்த டைம்ல நீங்க அதுக்கு உதவி செய்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் உங்க பிரச்சனைகள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களது பெயர் அதுல பொறிக்கப்பட்டு அதனால உங்களுக்கு நன்மைகள் நிறைய உண்டுங்க. இந்த பயிற்சி இந்த ஆண்டு வந்து இந்த ராகுகேது பயிற்சி ஆண்டு எல்லாருக்கும் ஒரு நன்மையே கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லா ஆண்டவனையும் நான் வேண்டிக்கிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9786149361ங்க. நான் திருப்பூர்ல தான் இருக்கேன், MS நகர். என்னுடைய பெயர் வந்து அஸ்ட்ராலஜர் சிவ பால சரஸ்வதிங்க. நன்றி, வணக்கம்.